எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த சோதனைகள் என்கிற கேள்விகள் நமக்குள்ளே அதிகமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், மற்ற யாருக்கும் கேடு செய்யவில்லை, நான் நீதிமானாக இருக்கிறேன், பின்ன ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்ற கேள்விகளை நாம் ஆண்டவரிடத்தில் எழுப்புகிறோம். இங்கே ஆண்டவருக்காக பயந்து அவருடைய இறைப்பணி ஆற்றினதான ஒரு ஆண்டவருடைய பக்தன் பவுல் என்கிற அடியார் இவ்விதமாக இங்கே வேதத்தில் அவருடைய அனுபவத்தையும் பாடுகளையும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிப்பட்டவன், அதிகமாக காவல்களிலே வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியிலே அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மில்லாளர்களாலே அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்திலே இருந்தேன், ஒரு இராப்பகல் முழுவதுமாக போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளில் வந்த மோசங்களினாலும் கள்ளர் சகோதரர்களினாலே வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களினாலே வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களினாலே வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் வெளிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்கிறார். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான தேவ ஊழியக்காரர் பரிசுத்தவான் கடைசியில அவர் சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆகவே கவலை வேண்டாம், இக்காலத்து பாடுகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தைரியமாயிருப்போம், ஆண்டவருடைய நாமத்தினால பாடுகளை மேற்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.